கம்பர் சரஸ்வதி அந்தாதியில் அடுத்த பாடலில் சொல்கிறாரு. சரஸ்வதி தேவியை பல வகையில் இந்த அந்தாதி முழுசும் வர்ணிக்கிறாரு. அருக்கோதயத்தினும் சந்திரோதயம் ஒத்து அழகெரிக்கும் திருக்கோலநாயகி செந்தமிழ் பாவை திசை முகத்தான் இருக்கோது நாதனும் தானும் எப்போதும் இனிதிருக்கும் மறுகோல நாள் மலராள் எனையாளும் மடமையிலே அப்படின்னு சொல்கிறார். அருக்கோதயத்திலும் சூரியோதயத்திலையும் சந்திரோதயத்திலையும் சூரியோதயம் ஒரு வண்ணம், சந்திரோதயம் இன்னொரு வண்ணம். சரஸ்வதி வெண்மை நிறத்தவள். எல்லா நேரங்கள்லையும் அவளுடைய அழகு மிகுந்திருக்கும். அருக்கோதயத்தினும் சந்திரோதயம் ஒத்து அழகெரிக்கும். அந்த சூரியோதயத்திலையும் சந்திரோதயம் ஒத்து குழுகுழுன்னு அழகு எரிக்கும். அழகு மிகுந்த திருக்கோல நாயகி அவள். உதித்து வரும் சூரியனின் அழகையும் முழு நிலவின் வெண்மை நிறமான ஒளியையும் கொண்டு விளங்கும் அழகான தோற்றமுடைய கலைகளின் தாயே சரஸ்வதி தேவியே, செம்மொழியாகிய தமிழின் மகளே. தமிழின் மகள் அப்படின்னா மற்ற மொழிகளுக்கு மகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சகலமும் உலகத்தினுடைய அத்தனை கலைகளுக்கோ அத்தனை அறிவுலகத்துக்கும் தலைவி அவள் தான். 64 கலைகள்னால் எந்த நாட்டில் எந்த கலை இருக்குன்றது முக்கியம் இல்லை. அந்த அத்தனை கலைகளின் நாயகி, அத்தனை மொழிகளின் நாயகி, அத்தனை அறிவு விளக்கத்தின் நாயகி அவள். இறைவனுக்கு உகந்த மொழி தமிழ்மொழி. ஏன்னா அதனுடைய செம்மையும் அதனுடைய அளவற்ற கருத்து நிறைந்த பாடல்களும் தமிழ்மொழியை அப்படி சொல்ல வைக்கிது. தமிழர்கள் அப்படி நினச்சி வணங்குகிறோம். ஏன்னா அது இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு அற்புத மொழி தமிழ்மொழி. அதனால் அந்த அருக்கோதயத்திலும் சந்திரோதயம் ஒத்து அழகெரிக்கும் திருக்கோல நாயகியே அப்படின்னு சொல்லி செம்மொழியாகிய தமிழின் மகளே, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 திசைகளையும் முகமாக கொண்டிருக்கின்ற பிரம்மன் வேதம் கூறி மகிழ்ந்திருக்கும் மனம் மிகுந்த தாமரை மலரில் எழுந்தருளி இருக்கும் தாயே, வெண் தாமரை மலரில் எழுந்தருளி இருப்பவளே, என்னை உன்னருளால் ஆள்கின்ற தேவியே.